Namaskaram all. Welcome to Sri Health Channel. I am Dr. Vishnu Ram. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒபிசிட்டி பார்ட் 3. பார்ட் 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஎம்ஐ தான் ரைட் இண்டெக்ஸான்னு பார்த்தோம். இப்போதைக்கு அதுதான் ரைட் இண்டெக்ஸ். பாடி ஃபேட்டும் பிஎம்ஐயும் வேறன்னு பார்த்தோம். பாடி ஃபேட் எப்படி அக்யூமுலேட் ஆகுது, லெப்டின் எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுது எல்லாம் பார்த்தோம். ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் பார்த்தோம். அப்புறம் அந்த ஒபிசிட்டினால என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஃபர்தராக நம்ம அந்த செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஒபிசிட்டினால பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக 2 ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஒன்று இன்ஃப்ளமேஷன், சரிங்களா? இன்ஃப்ளமேஷனுங்கிறது ஒரு அப்நார்மல் ப்ரெசன்ஸ், ஒரு இதனால வர கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, அதனால வர்றது இன்ஃப்ளமேட்ரி ப்ராசஸ். அது செப்பரேட்டாக இன்ஃப்ளமேட்ரி டிசீசஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது 2வது எக்டோபிக் அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்டாபிக் அப்படின்னா இப்போ ஒரு நார்மலை விட்டு வேற இடத்துல இருக்கிறது எக்டாபிக் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெக்னன்சி அப்படின்னா அந்த ஓவம் யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகணும். அதுக்கு பதிலாக அந்த ஃபெலோப்பியன் டியூப் எம்ப்ரியோ ஃபெலோப்பியன் டியூப்ல இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அது எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு பீட் எஸ்ஏ நோடுலேருந்து ஜென்ரேட் ஆகி வரணும். அதை தவிர கீழே ஏவி நோடோ இல்லை வென்ட்ரிக்கிள் இருந்தோ வந்தால் அது எக்டாபிக் பீட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எக்டாபிக் ஃபேட், இப்போ உடம்பு நான் சொன்னேன் இல்லையா, ஃபேட் எல்லாமே இந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூவில் அக்யூமுலேட் ஆகுது. அதை தவிர அது எல்லாமே நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேட் இங்கே தான் போகும் பாவம். அது ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிடுது. லிவர், மசில்ஸ், ஹார்ட், பிரெயின், கிட்னிஸ் எல்லா பக்கமும் ஃபேட்டாக வியாபித்திருக்கு உடம்பு பூரா. ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு அப்நார்மல் பொசிஷன், அப்நார்மலாக ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா அந்த நார்மல் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே ஆல்ட்ரு ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அந்தந்த ஆர்கனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ட்ரு ஆக ஆரம்பிக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் அதனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக் டேட்டா. சரி, இப்போ அடுத்தது நம்ம இந்த ஒபிசிட்டினால வர ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ நான் ஒபிஸே ஆகக்கூடாதுங்கிறவங்களோ இல்லை ஒபிசிட்டி சரி சார் என்னமோ 3 வாரம் 4 வாரம் சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்டு கொஞ்சம் வெயிட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டெசிஷன் எடுக்கிறவங்களோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. A4 ஷீட்டில் ஒரு மனுஷன் படம் வரைங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வரையணும்னு அவசியம் இல்லை. தலைக்கு ஒரு ரவுண்டு போடுங்க. இந்த குச்சி படம் போடுவோம் இல்லையா, ஹியூமன் பீயிங், அந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த ஹெட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ, ரைட் சைடில் ஒரு ஆரோ போடுங்க. லெஃப்ட் சைடு ஆரோவில் எழுத ஆரம்பிங்க. இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ், ஒபிசிட்டினால வர ப்ராப்ளம்ஸ். இது எதுக்கு வரைய சொல்கிறேன், இது எதுக்கு நோட் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னா அது நான் சொல்கிறேன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ லெஃப்ட் சைடு இதில் எழுதுங்க. 1 டிமென்ஷியா அப்படின்னா தான் யாருன்னே தெரியாத ஒரு நிலை, மறதி, அல்சைமர்ஸ் டிசீஸ், இதெல்லாம் ஒபிசிட்டினால வருதுங்கிறாங்க. அப்புறம் பிரெயினுக்குள்ளார ப்ரெஷர் வேற காரணமே இல்லாமல் இன்ஃபெக்ஷனால ப்ரெஷர் பிரெயினில் ரைஸ் ஆகும், அல்லது ஏதோ அப்ஸ்ட்ரக்ஷன், இந்த டியூமர்ஸ் இல்லையா, கட்டி சொல்கிறோம் இல்லையா, அதனால ப்ரெஷர், அது எதுவுமே இல்லாமல் ஒபிசிட்டினால மட்டுமே பிரெயின்குள்ளே ப்ரெஷர் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ரோக் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இது பிரெயின் ரிலேட்டட். அடுத்தது இந்த சைடு போடுங்க, சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் நிறைய வருது. சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் அவங்கள வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சொசைட்டியில் நம்ம அவங்கள ஒரு இதுவாக பார்க்குறாங்க இல்லையா நிறைய பேர். அந்த மாதிரி இதனால அவங்களே வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. சோஷியல் கான்டாக்ட்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க, டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது கழுத்துக்கு நேராக ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படின்னா என்னன்னா தூக்கத்தின் மூச்சு தடைப்படுறது. இது நான் போன தடவையே மென்ஷன் பண்ணேன். இது ஒன் ஆஃப் தி வெரி வெரி டேஞ்சரஸ் கண்டிஷன்.
எப்படி இருக்கும் அப்படின்னா, தூங்குறவங்களுக்கு தெரியாது. பக்கத்துல தூங்குறவங்களுக்கு, இல்ல பக்கத்து ரூம்ல இருக்கவங்களுக்கு தெரியும். முதல்ல கொரட்டை வரும். ட்ர் 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 ட்ர்ன்னு பீக்குக்கு போகும் கொரட்டை. இன்ஜின் மேக்ஸிமம் ஸ்பீட்ல போற மாரி. டக்குன்னு இன்ஜின் ஆஃப் ஆயிரும். கொரட்டையே இருக்காது. 5 செகண்ட், 8 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட், அப்புறம் திருப்பியும் ட்ர்ன்னு மெல்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த அந்த அந்த இடப்பட்ட காலத்துல மூச்சே இருக்காது அவருக்கு. மூச்சு தடப்பட்டு நின்றுருக்கும். இது அந்த செகண்ட்ஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போக போக டேஞ்சர் ஜாஸ்தி ஆகும். இந்த சைலண்டா தூக்கத்திலேயே உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஹிஸ்டரி இருக்கான்னு கேட்டு பாருங்க. இருக்கலாம். இது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? இது ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸ் கண்டிஷன். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹார்ட்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒன்று ப்ரெஷர் ரைஸ் ஆகும். ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒரு வகையான ஃபேட், அது ஜாஸ்தி ஆகும் பிளட்டில். அப்புறம் ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசலில் பிளாக்ஸ் வரும். அடுத்தது இந்த பிளட் வெசல் பிளாக்கே இல்லாமல் பம்ப் வீக் ஆகும். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் மூச்சு திணறல் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈசோஃபேகஸ், இந்த உணவு குழாயில் இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்ட உடனே நெஞ்சு கரிக்கிறது, குனிஞ்சா எது கழிச்சு வர்றது, நைட் தூக்கம் வராது, இதெல்லாம் இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளெக்ஸ்னால. லிவரில் ஃபேட் அக்யூமுலேட் ஆகும், ஃபேட்டி லிவர். பித்தப்பையில் கல் வரும், டயபிட்டிஸ் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடிஸ், சின்ன வயசுக்காரங்க பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்கிறோம். அப்புறம் நிறைய கேன்சர்ஸ் வருது. இந்த ஸ்டமக், இந்த ஈசோஃபேகஸ் கேன்சர், பெருங்குடல் கொலோனிக் கேன்சர், பேன்க்ரியாட்டிக் கேன்சர், கிட்னி கேன்சர் வரும். ரீனல் செல் கார்சினோமா சொல்கிறாங்க. அப்புறம் எண்டோமெட்ரியல் கார்சினோமா, கிட்னி ஃபெயிலியரும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது டயபிட்டிஸ் மெலிட்டஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன். அடுத்தது நம்ம கால்கள் அந்த ஏரியாவில் போட்டுக்கோங்க, முட்டி தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி ஆடிட்டர் பாஷையில் சொன்னால் டெப்ரிசியேஷன், முட்டி தேஞ்சு போயிடுது. சரிங்களா? அப்புறம் கவுட் வரும். கவுட்டுன்னா யூரிக் ஆசிட் அதிகமாக ஜாயின்ஸில் உட்காந்து பெயின், இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தொடையில மட்டும் எரிச்சல் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அது பேர் மெய்ரால்ஜியா பாராஸ்தட்டிக்கான்னு சொல்லுவோம். அதுவும் ஒபிசிட்டினால தான் தொடையில மட்டும் எரிச்சல் வர்றது. அப்புறம் குதிக்காலில் காலையில் எந்திரிச்ச உடனே பாதம் கீழே ஊன உடனே வலி வரும்னு சொல்லுவாங்க. அதுவுமே அதனால தான். சடனாக அவங்க வந்த உடனே கேட்டால் ஒரு 3-4 கிலோஸ் ஒரு மாசத்துல ஜாஸ்தி ஆயிருக்கேன்னா ஆமாம்பாங்க. அப்புறம் கார்பல் டனல் சிண்ட்ரோம், இந்த நர்வ்ஸ் ஒபீஸ் இதில் இந்த ஹோல்ஸ் வழியாக போக கஷ்டப்பட்டு என்ட்ராப்மெண்ட்னு சொல்லுவோம், சிக்கிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இது எல்லா கண்டிஷனும் வருது ஒபிசிட்டினால. இது அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. சரி, இது தவிர இன்னொன்று என்னன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது முதல்ல சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய காம்பினேஷன் தான் நான் சொன்ன சில இதனுடைய காம்பினேஷன். சிண்ட்ரோம் எக்ஸ்ன்னு முதல்ல சொன்னாங்க, அப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்லிட்டாங்க. இது ரேவேன் அப்படின்னு ஒருத்தர் 1988 இதை டிஸ்கிரைப் பண்ணார். அவர் சொன்னது என்னன்னா, இந்த பிஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்காங்க, இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸோட, ஹைப்பர் டென்ஷன் ஹை பிளட் ப்ரெஷரோட இருக்கவங்களுக்கு, இந்த கொலஸ்ட்ரால் அப்நார்மாலிட்டிஸோட இருக்கவங்களுக்கு மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு அவர் அதை பற்றி ஒரு பேப்பர் ரிசர்ச் அதான் 1988 போட்டார். இன்சிடென்ட்லி இவர் டாக்டர் ரெவென் 1993 கேலிக்கட் நேஷ்னல் ஐஎம்ஏ கான்ஃபரன்ஸ் நடந்தது. அப்போ நாங்கள்லாம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிருந்தோம் கேலிக்கட்டில். அப்புறம் அப்போ அவர் அவருடைய பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ அவர் நேராக அவர் ப்ரெசென்ட் பண்ணுறது கேட்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ கிடச்சிது பிஜி பீரியடில். ஓகே. ஸோ இது ரெவேன் சிண்ட்ரோம். இது அப்போ அவர் டிஸ்கிரைப் பண்ணது இந்த 4 தான் சொன்னார்: ஒபிசிட்டி, டயபிட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த அப்நார்மல் கொலஸ்ட்ரால், இதோட ஹார்ட் ரிஸ்க்னு. அப்புறம் போக போக ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைப்பர் யூரிசீமியா, தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன், ஃபேட்டி லிவர்,
இது எல்லாமே அந்த சிண்ட்ரோமோட சேர்த்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறாங்க. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். ரைட்டுங்க. ஓகே, இது நம்ம ஒபிசிட்டினால வர பிரச்சனை சொல்லிட்டோம். இப்போ ஒபிசிட்டிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார்கிட்ட வேணாலும் போய் ஒரு பிளான் எடுத்து ஒபிசிட்டி வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்க. ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் ஆர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட உங்கள் ஒபிசிட்டி சம்மந்தமாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது மிக முக்கியம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எவாலுவேஷன் ஆஃப் ஒபிசிட்டி பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அவர் வந்தோடனே இந்த ஒபிசிட்டி எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இப்போ அவர் உட்கார வச்சு வழக்கம் போல் கேள்விகள் கேட்பார். உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் ஆனவுடனே வருதா, இது சேஞ்ச் ஆகி வெளியூரில் இருந்ததுனால வந்ததா, பிஃபோர் மேரேஜா, ஆஃப்டர் மேரேஜா, எவ்வளோ வருஷமாக ஒபீஸாக இருக்கீங்க, உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க, எவ்வளோ சாப்பிடுவீங்க, நைட் எப்போ தூங்குவீங்க அப்படின்னு அவர் கிராஜுவலாக ஒவ்வொன்றா கேட்டு, இந்த ஒபிசிட்டி ரிலேட்டடாக ஃபியூ டிசீசஸ் இருக்குது சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டு அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் கேட்டு அது எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு, ஒபிசிட்டி காரணமே ஒரு 2-3 டிசீஸ் இருக்குது. அது நான் போன செஷனில் மென்ஷன் பண்ணேன். தைராய்டு டிசீஸ், தைராய்டு கம்மியாக வேலை செய்யும் போது, அப்புறம் நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகிற ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக சுரக்கும் போது, அடுத்தது மெடிசின்ஸ், நிறையா மெடிசின்ஸ் ஒபிசிட்டி காஸ் பண்ணும். அது எல்லாமே அவர் டீட்டெயில்ஸ் எடுப்பார். குறிப்பாக சொல்லணுன்னா இன்சுலின், சில இன்சுலின்ஸ் ஒபிசிட்டி காஸ் பண்ணும். அடுத்தது டயபெட்டிக் ட்ரக்ஸ், ஒரு ஃபியூ ட்ரக்ஸு. அதுக்கு அடுத்தது இந்த ஃபிட்ஸுக்கு ஒரு சில மாத்திரைகள். இது ஃபிட்ஸுக்கு ஒரு சில மாத்திரை என்னன்னா, எனக்கு ஒரு கேஸ் ஞாபகம் வருது. ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு ஏடிபிக்கல், ஒரு யங் பர்சன் தான், ஒரு அரௌண்ட் 25 இயர்ஸ், பட் ரொம்ப தின், ஒரு அரௌண்ட் 40-45 கிலோஸ் தான் இருப்பாங்க. ஃபிட்ஸ், ஒரு ஏடிபிக்கல் ஃபிட்ஸ், இந்த பர்டிகுலர் மெடிசன் எழுதி கொடுத்தேன். 15 நாள் ஃபாலோஅப்பில் ஒரு 2 கிலோ ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் திருப்பி 1 மந்த் இதில் அனதர் 2-3 கிலோஸ் வெயிட் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க கூட இன்னொரு மேடமும் வந்தாங்க. அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாங்க. சரி, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னா, அவங்கள மாதிரி எனக்கும் வெயிட் ஜாஸ்தி ஆகணும்னாங்க. இல்லைம்மா, இது இந்த மாத்திரைனால வர சைடு எஃபெக்ட்டு, உங்களுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபிட்ஸ் டேப்லெட்ஸில் சிலதில் ஒபிசிட்டி வரும். அப்புறம் நிறைய சைக்காட்ரிக் மெடிசின்ஸில் ஒபிசிட்டி வரும். அப்புறம் டயபிட்டிஸ், இந்த கால் எரிச்சல்னு சொல்லி போகும்போது எல்லாருமே ஒரு மெடிசன் எழுதுவாங்க, காபாபென்டின், அதில் ஒபிசிட்டி வரும். இது எல்லாமே. அப்புறம் ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ், இதெல்லாம் டாக்டர் லிஸ்ட்டு எடுத்துக்குவார் நீங்கள் போகிற கன்சல்டன்ட். அப்புறம் அவர் தரோவாக உங்களை எக்ஸாமின் பண்ணுவார். இந்த மென்ஷன் பண்ண காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கா, பிபி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். அதுக்கு ரெலவெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பிளட் டெஸ்ட்டோ இல்லை அல்ட்ராசவுண்ட் அப்டமனோ செஞ்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார். சிலர் இந்த ஸ்டேஜிங் சிஸ்டம் அதெல்லாம் பண்ணுவாங்க. சிலர் இதுதான் உங்கள் நிலைமை, ஸோ நீங்கள் அவசரம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு லேபிள் பண்ணுவார். இல்லை நீங்கள் கிராஜுவலாக ரைஸ் பண்ண போவார், வெயிட்டை ரெடியூஸ் பண்ண போகும்னு சொல்லுவார். இது டாக்டருடைய கன்சல்டேஷன். இதை விட முக்கியம் பேஷண்ட் அந்த அதர் சைடு இருக்கவங்க, இப்போ பேஷண்ட் சொல்லாமா தெரியல, சொல்லலாம், அவங்களுடைய வில்லிங்னஸ், எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்காங்க டு அண்டர்கோ ஒபிசிட்டி. அதுக்கப்புறம் அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டி, இது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய மோட்டிவேஷன் லெவல் அண்ட் அஃபோர்டபிலிட்டி, அது எதுவும் தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம், அவங்களும் இனிஷியல் என்தூசியாசம் ஒரு ஃபியூ டேஸ் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணி திருப்பியும் ட்ரை பண்ண ஆகலைன்னு நிறைய பேர் இதனால தான் they drop the program and திருப்பி ரீகெயின் இன் வெயிட் வருது. ஸோ அது இல்லாமல் தடுக்கணும்னா ஒரு டீட்டெயில்டு எவாலுவேஷன், ஒரு கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட், இஃப் அட் ஆல் நம்ம ட்ரீட்மெண்ட் மெடிசன் இதை ஆட் பண்ணுறோம்னா அந்த காஸ்ட்டு அது எல்லாமே தெளிவாக புரிய வச்சு, இல்லை ஹிஸ்ட்ரி கேட்கும்போதே
டாக்டர் அசஸ் பண்ணிடுவார் இவங்கனால இந்த முடியாது அப்படின்னு. ஸோ இப்படி எல்லாம் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டேஜிங் சிஸ்டமும் சொல்லியிருக்காங்க, எட்மான்டன் ஒபிசிட்டி ஸ்டேஜிங் சிஸ்டம் அப்படின்னு. இதில் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி, அப்புறம் கோமார்பிடிட்டிஸ், அப்புறம் சைக்கலாஜிக்கல் டிசபிலிட்டி, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் போட்டுருவாங்க. ஸ்டேஜ் 0லேருந்து ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4 சிவியர் ஒபிசிட்டி which requires intense care and treatment. ஸோ இதுதான் எவாலுவேஷன் பார்ட். இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்ட்டுக்கு போகலாம். இதெல்லாம் விடுங்க சார், எனக்கு ட்ரீட்மெண்ட் தான் வேணும், ஓகே வந்துடலாம். ட்ரீட்மெண்ட் பார்ட் இப்போ இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்குள்ளே வருதுன்னு சொன்னோம் இல்லையா. லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எது சொல்கிறோம்? ஒபிசிட்டி, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த அப்நார்மல் லைபிட் லெவல்ஸ், அப்புறம் கவுட்டு, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஏன் சொல்கிறோன்னா, ஒன்று நம்ம ஃபால்ட்டி லைஃப் ஸ்டைல்னால டிசீஸ் வந்திருக்கலாம், அல்லது இந்த டிசீஸ் வந்ததுனால நம்ம லைஃப் ஸ்டைல் ஆல்டர் ஆகிருக்கலாம், அல்லது நம்ம லைஃப் ஸ்டைலை ஆல்டர் பண்ணாதான் டிசீஸ் க்யூர் ஆகும் ஆர் ரிவர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால தான் எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொன்னாங்க, சரிங்களா. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாத்துக்குமே இந்த முதல் 2 ட்ரீட்மெண்ட் மெத்தடு காமனாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ஒன்று டயட்டு, 2வது எக்ஸசைஸ். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் 2 ஆல் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒபிசிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டயட், 2வது எக்ஸசைஸ், 3வது மெடிசன்ஸ், 4வது சர்ஜரி. ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட் நம்ம டீல் பண்ணோம். இப்போ டயட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ டயட் பற்றி பார்க்கலாமா? ஓகே, டயட் பற்றி வில் கோ. சரி, இப்போ டயட்டில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ், மிஸ்கான்செப்ட்ஸ் என்னென்னமோ இருக்குது. இன்னைக்கு கூட 2 பேர் வந்து சங்குப்பூ டீ குடிச்சா வெயிட் குறையுதுங்கிறாங்க சார், பண்ணலாமான்னு என்னென்னமோ கேட்டாங்க. என்னன்னா பண்ணுங்க, பட் இந்த பேசிக் திங்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது ஃபஸ்ட் டே செஷன்லேயே என்ன சொன்னேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஃபுட், எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லாமல் ஒபிசிட்டி கிடையாது. தைராய்டு டிசீஸ் ஒரு வித்தியாசமான இது. அதில் எக்ஸ்ட்ரா ஃபுட் எனர்ஜி இல்லாமல் இது வரும், ஏன்னா அதில் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கும், சரிங்களா. ஸோ திஸ் இஸ் இட். இந்த இம்பேலன்ஸ் தான் எனர்ஜி இன்டேக், எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இம்பேலன்ஸ், இதுதான் ப்ரைமரி திங். ஸோ இனி டயட்க்கு பற்றி பேசணுன்னா இன்னும் போயிட்டே இருக்கும். ஐ திங்க் வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் செஷன் அபவுட் diet and other things. So is it okay? Thank you, all the best.